விவேகானந்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, பிறருக்கு நீ பண்ற நன்மை வந்து உனக்கு நீ பண்ற நன்மையா ஆகும், பிறருக்கு நீ பண்ற தீமை வந்து உனக்கே நீ பண்ற தீமையா ஆகும். ஏன்னா இருக்கிறது ஒன்றுதான், ஏகத்துவம், அந்த ஒற்றுமை உண்மையதான் இருக்கு. அதை வந்து நீ வந்து கடவுளா நீங்க ஒரு எது எதுவாக நினைக்கவே நீ அதுவா வந்து நினைச்சுக்கோ. ஆனா இருக்கிறது ஒன்றுதான். அதனால நீ இந்த மாதிரி நீ பண்ணீங்கன்னா நீ வந்து ஒரு மற்றவங்களுக்கு யாருக்காவது ஒரு சப்ஜெக்ட் தெரியலன்னா சொல்லித்தா, சொல்லித்தரப்போ உனக்கு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு இருக்கிற ரோல்ஸ்லாம் கிளியர் ஆகும். அந்த மாதிரி ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை குறிச்சு ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணுன்றதுலாம் நல்லா தான் இருக்கு சுவாமிஜி. நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கு சொன்ன இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. வந்து எங்களுக்கு இதெல்லாம் கொண்டு வருமா, நாங்கள் இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா, எங்களுக்கும் ஆங்கிலத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா நம்ம இடத்துலேயே யார் யாரெல்லாம் பாரதத்தில் இந்தியாவில் வந்துருக்காங்களோ அவங்க இடத்துலேயே ஆங்கிலம். எப்படி சுவாமி சொல்றீங்க, எனக்கு வந்து ஏதோ வர சொல்லியிருக்காங்கன்னு வந்து நான் ராமகிருஷ்ணன் நடத்த சொல்லியிருக்கேன், அம்மா அப்பா போக சொல்லுவாங்கன்னு நான் கோயிலுக்கெல்லாம் போகிறேன் சொல்லுறேன், எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக இல்லை அப்படின்னு நான் நினச்சாலும் இந்த இடத்துலேயே இருந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நீங்களே பார்ப்பீங்க. அம்மா அப்பா யாராவது சொந்தக்காரங்க சனிக்கிழமைனா வந்து 5 பேர் வந்து இருப்பாங்க. ஆந்திராவிலாம் சனிக்கிழமைனா சாப்பிட மாட்டாங்க. செவ்வாய்க்கிழமைலாம் வந்து நம்ம வீட்டில் பார்ப்போம், நம்ம வந்து பூ வச்சு சாய்ச்சி விடுவாங்க, அம்மனை வந்து வணங்குவாங்க. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி இந்த டயத்தில் தண்ணி குடிக்கணும், சனிக்கிழமைனா நான் சுற்று சுற்றணும், நீ வந்து பிள்ளையார போடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறாங்க, நான் வந்து சுற்றிட்டா வந்து நான் வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவேன், அந்த மாதிரி சுற்றுறாங்க பாஸ் பண்ணவும் இருக்காங்க. விநாயகரை நானும் சுற்றிருக்கேன், நிறைய இடத்துல சுற்றிருக்கேன், சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிருக்கேன். ஆக்சுவலாக என்ன இருக்கு அப்படின்னா விவேகானந்தர் நமக்கு என்ன சொல்கிறாரு, நீங்கள் இதெல்லாம் பண்ணுற மூலியமா என்ன நடக்குது அப்படின்னா கடவுளுக்கு வந்து நம்மளுடைய விருப்பவரை கூட்டிடுவோம், நம்மளுடைய சங்கல்ப சக்தியை கூட்டிடுவோம். இப்போ இதெல்லாம் பண்ணால் வந்து எனக்கு வந்து நல்லது நடக்கும், இதை தாண்டி வந்து இதெல்லாம் பண்ணுறப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம விருப்பவர் வந்து கூடிடும். நம்ம விருப்பவர் நம்ம மேலே நன்னம்பிக்கை தோணுச்சுன்னா என்ன சப்ஜெக்ட்னாலும் சரி, என்ன விஷயம்னாலும் சரி அழகாக சாதிச்சுக்கலாம். இந்த கருத்தை வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ சுவாமிஜியுடைய வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து இதெல்லாம் கற்றுக்கலாம். 12 நாட்கள் பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு நம்ம பண்ணணும். எந்த ஒரு விஷயம்னாலும் யோசிக்கணும். ஏன்னா சொல்றது ஒரு 40 நிமிஷம் கிச்சனில் அவங்க புரிய விஷயம் கிடையாது. ஆனால் சொன்ன விஷயங்கள்ல ஒரு விஷயமாவது கரெக்டாக அவங்களுக்கு புரிஞ்சு அந்த புரிஞ்ச 10 விஷயத்தில் சப்போஸ் 10 விஷயம் புரிஞ்சிச்சுன்னா 10 விஷயத்தில் ஒரு விஷயத்தையாவது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்ம கற்றுக்கலாம். என்ன ஆகும், நம்ம லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்ம லைஃப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். நம்மளுக்கு தேவை அதுதான். இப்போ வந்து எக்ஸாம் தேவை, எல்லா ப்ரெஷரும் காம்படிஷன்லாம் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலும் நம்ம வந்து நெகட்டிவாக யோசிக்காமல் நம்ம வந்து பாசிட்டிவாக அப்ரோச் நமக்கு தேவை. அந்த நம்ம மேலே நம்பிக்கை தேவை. அந்த நம்பிக்கையோட நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையோட கடவுள் மேலே பக்தியும் இருந்தால் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் இந்த நல்ல விஷயங்களை வந்து புரிஞ்சுட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து வாழ்க்கையை பயனுள்ளதாக சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை கொடுத்து நான் வந்து சொல்லியிருக்கேன்.